Nee, இந்த கேமரா நான் குட்டி குட்டிலாம் இருக்கு. இதெல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் படத்துல யூஸ் பண்றதா இல்ல ஸ்பை கேமராஸ்? ஸ்பை கேமராஸ். எப்படி இருக்கு பாருங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பென் கேமரா இப்போ வருது இல்லை, அப்பயே வந்துருச்சு பென் கேமரா. ஸோ ஃபிலிமே எக்ஸ்போஸ்டு ஃபிலிமே இருக்குது. எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. பட் ஆனால் திஸ் கேமரா ஜஸ்ட் இதான் வியூ ஃபைண்டர். ஓகே, அது வந்து பாக்ஸ் கேமரா, பைனாகுலரில் கேமரா. அந்த காலத்து ட்ரோன் புறா காலத்தில் ரகசிய வீடியோ கேமராக்கள் நோட் பண்ணிவிட்டு அமுக்கி விட்டிங்கன்னா அது பாட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும். 8mm ஃபிலிம். ரஷ்யன் கன் ஸ்னைப்பர் கேமரா. இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் கேமரா. ஸோ லோடர், ஃபயர். நைட்டில் இருட்டில் மட்டும் பார்க்கறதுக்காக உள்ள நைட் விஷன் பைனாகுலர்ஸ். US ஆர்மி ஏர்க்ராஃப்டில் இருக்கிற கேமரா. நீங்கள் பழைய World War II படம்லாம் பார்த்தீங்கன்னா கோ பைலட் வந்து ஸோ எய்ம் வச்சு ஸோ இது வந்து பெல் ஹவுஸ் கேமரா. ஸோ இந்த பெல் ஹவுஸுங்கிறது இதுதான் பெல் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தலையில தெரியுதா பாருங்கள். பிக்சரே அவ்வளோ பிடிச்சி இருக்கு. நேரு ஸ்பீச் வரும். இதுதான் நேருவோட ஸ்பீச். காந்தியோட ஸ்பீச். எக்ஸ்டென்ஷன் ஸ்பீக்கர், எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்பீக்கர்ஸை க்ளோஸ் பண்ணி ஸ்கூட் கேஸ் மாதிரி கொண்டு போயிடலாம். இன்றைக்குள்ள மொபைல் ஃபோன் ஆக்ஸ் கேபிளை கனெக்ட் பண்ணி இன்புட்டாக கொடுத்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ கலர் டிவி, ரேடியோ, கேசட்டில் 3-in-1. தமிழ் பயிற்றுவிக்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டதாக பிரதமர் கூறினார். ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி கூலிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போல்லாம் தான் பவர் ஜென்ரேட் ஆகுது. இந்த டெக்னாலஜி பழசு, ரேடியோ புதுசு தான். இன்றைக்குள்ள ரேடியோவும் ஒர்க் பண்ண வைக்கலாம். இன்றைக்குள்ள கேசட்டில் 6 volt என்ன இருக்கோ எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கலாம். 3, 2, 1. நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு செகண்ட் ஒரு பிளேஸ்க்கு வர போகிறோம் கிருத்தி. இது வந்துட்டு என்ன, இப்போ நெக்ஸ்ட் கார்ஸ் பார்த்துட்டோம், இப்போ கேமராஸ் பார்க்க போகிறோம். அண்ணா ஓப்பன் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஸோ லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஜூமிங்காக. ஸோ பிராஸ் லென்ஸ். ஸோ இது வந்து பெல் ஹவுஸ் கேமரா. ஆமாம். ஸோ இந்த பெல் ஹவுஸுங்கிறது இதுதான் பெல் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தலையில தெரியுதா பாருங்கள். இதுதான் எடுக்கிற இடம், ஸ்பாட். ஃபர்ஸ்ட் இதில் தான் வியூ பண்ணுறது. கிருத்தி நீங்க தலைகீழ அழகா தெரியுறீங்க. தலைகீழ அழகா தெரியுது. ஓகே, கிருத்தி அப்படி தலைகீழ தெரியுறாங்க. ஓகே, ஆனா இதுல வச்சு தான் எடுப்பாங்களா? ஆமா. எப்படி கிளிக் பண்ணுவாங்க? கிளிக்லாம் கிடையாது, நான் தான் சொன்னேனே. அது உள்ள ஃபிலிம் இதுக்குள்ள ஒரு கெமிக்கல் ஃபிலிம் வச்சிருக்காங்க. கிளாஸ் மாதிரி ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணா ஃபிலிம் ஆயிடும். ஆமா, அதுல வந்து நீங்க கெமிக்கல் அப்ளை பண்ணிட்டு உள்ள வச்சிட்டு டார்க் ரூம் மாதிரி பண்ணிடுவாங்க. கிளாத் போட்டுட்டு அந்த லென்ஸை மட்டும் எக்ஸ்போஸ் ஓப்பன் பண்ணி பண்ணால் எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு இன்னும் 4-5 கெமிக்கல் இருக்குது. ஸோ அதுலெல்லாம் போட்டு தான் அதுக்கப்புறம் பிரிண்ட் வரும். இவ்வளோ பெருசா இருக்கு, நம்ம இவ்வளோ பெருசா வைப்பாங்க. பிக்சரே அவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய பிக்சரா? இந்த கேமரா குட்டி குட்டிலாம் இருக்கு. இதெல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் படத்துல யூஸ் பண்றதா இல்ல ஸ்பை கேமராஸ்? ஸ்பை கேமராஸ். எப்படி இருக்கு பாருங்க. ஸ்னைப்பரா? ரஷ்யன் கன் ஸ்னைப்பர் கேமரா. இது வந்து லோடர். அந்த மாதிரி இருக்கு. இருங்க, எங்களை எடுங்க. சரி, இது வந்து எப்படின்னா ஒரு வார் ஃபீல்டில் இருக்க ஒரு ஆர்மி மேனுக்கு வந்து இந்த சைட் கன்னும் இருக்கும், கன் ஃபீல்டில் கேமராவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கன் ஃபீல்டில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ரஷ்யன் ஃபோட்டோ கன் ஸ்னைப்பர் கேமரா. ஸோ அந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காக இது ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் கேமரா. ஸோ நான் இது வந்து லென்ஸ் அட்ஜஸ்டர் இங்கே இருக்குது. ஸோ லோடர், ஃபயர். ஜஸ்ட் லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெஹிக்கிள் வெளில. ஆமாம், மரம் தெரியும், இலையெல்லாம் இவ்வளோ கிளியராக இருக்குண்ணா. ஸ்டில் யூஸ் பண்ணலாம் அந்த கேமராவை. வாவ், ஒவ்வொரு இலையும் தனியாக தெரியும். ஸோ 35mm ஃபிலிம் ரோல். ஸோ 35mm ஃபிலிம் ரோல் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் திரும்ப மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் இருக்கு இல்லையா, ஜெட் ஃப்ளைட், ஆர்மி ஃப்ளைட்லாம் அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் வீடியோ ரெக்கார்டர். இந்த இது மாதிரியான கேசட் போட்டு வீடியோ ரெக்கார்டர். இது வந்து நைட் விஷன் பைனாகுலர். இது ஆக்சுவலி இது நீங்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இது பேட்டரி போட்டுட்டு இது வந்து நைட் விஷன் பைனாகுலர்.
இது அதனால நீங்க தான் நைட்டில் இருட்டில் மட்டும் பார்க்கறதுக்காக உள்ள நைட் விஷன் பைனாகுலர்ஸ். இது வந்து யூஎஸ் ஏர்கிராஃப்டோட தான். யூஎஸ் ஏர்கிராஃப்டோடது. ஏர்கிராஃப்ட்ல இங்க பாருங்க யூஎஸ் ஆர்மி ஏர் கார்ப்ஸ்னு இருக்கு பாருங்க. இது யூஎஸ் ஆர்மி ஏர்கிராஃப்ட்குள்ள இருக்கிற ஏர்கிராஃப்டில் இருக்கிற கேமரா. நீங்கள் பழைய வேர்ல்டு வார் 2 படம்லாம் பார்த்தீங்கன்னா ஜெட் ஃப்ளைட் இருக்கும். ஜெட் ஃப்ளைட்டில் கோ பைலட் இருப்பாங்க. கோ பைலட் வந்து ஸோ எய்ம் வச்சு வெரி ஸ்மால் கேமரா. இது ஸ்டக்கின்னு ஒரு கேமரா. இப்படி வச்சு இப்படி இது பண்றது. இது ஸ்டக்கி. இதெல்லாம் கேமரா, நாட் அ டாய். இட்ஸ் கேமரா. நீங்கள் ஃபிலிம் போட்டு எடுக்கிற கேமரா. அந்த ஸ்பை கேமராஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதே இருக்கிறதே சின்னதானே? ஆமாம் சின்ன ஃபிலிம் போடுறதுக்கான. ஸோ ஃபிலிமே எக்ஸ்போஸ்டு ஃபிலிமே இருக்குது. இந்த எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க. ஃபிலிம்ஸ் வந்து 35 mm கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. இப்பயும் கஸ்டமைஸ் பண்ணி ஃபிலிமை போட்டு எடுக்கிறனா எடுக்கலாம். இது வந்து ஜப்பானோட கேமரா, ஜாப்பனீஸ்து. இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி இருக்கு ஆக்சுவலா பாக்க. பட் ஆனால் திஸ் இஸ் கேமரா. கேமரா. ஓ ஸோ ஒரு ஃபிலிம் கேட்ரிட்ஜ். இங்க எங்க சார் இருக்கு லென்ஸ் எல்லாம் இதுல? இந்த ஷியோ லென்ஸ் வியூ ஃபைண்டர். ஓகே இதான் வியூ ஃபைண்டர். இங்க மேம் இப்படி இருக்கு பாருங்க. கார்த்தி கிளியரா இருக்கா கார்த்தி? பாருங்களேன் சான்ஸே இல்லை. ஜூம் பண்ணி பக்கத்தில் வரான், இன்னும் கிட்ட வரான். ஃபிலிம் போடுற இடம். லென்ஸ் ஃபில்டர். ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஓ இது இங்கல ஃபில்டர் பாருங்க மேம். ஜஸ்ட் இதான் வியூ ஃபைண்டர். ஓகே. ஸோ இந்த கேமராவுக்கு அப்பயே கவர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லெதர் கவர்ஸ். ஸோ ஒரு கேமராக்கு கவர்ஸ் இது பாருங்கள், லெதர் கேஸோடு இருக்குது. ஸோ லெதர் கேஸ், அதுக்கு ஒரு லாக். எங்க சார் குடிச்சீங்க? மினியேச்சர்ஸ்லாம் நீங்கள் ஒரு இந்தியா ட்ரை பண்ணால் அதுக்குன்னு கேமரா கலெக்டர் செல்லர்ஸ்லாம் இருக்காங்க. இது வந்து அப்போ உள்ள பென் கேமரா. இதை காமிக்கணுமா? இது வந்து அப்போது ரைட்டிங் பென் கேமரா. பென் கேமரா இப்போ வருது இல்லை, அப்போயே வந்துருச்சு பென் கேமரா. இதில் கலர் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ கலர் இருக்குது. ஜஸ்ட் இதான் ஃபோட்டோ. ஜஸ்ட் கிளிக் பண்ணா ஃபோட்டோ. ஸோ வீடியோவை எடுக்கலாமாண்ணா? ஃபிலிம் போடுற இடம் ஃபோட்டோ தான். ஃபோட்டோ. ஸோ ஃபைண்டர், வியூ ஃபைண்டர். இதுதான் வியூ ஃபைண்டர். ஓகே. வியூ ஃபைண்டர் இதுதான். இது வந்து பாக்ஸ் கேமரா. இதுதான் வியூ ஃபைண்டர். ஸோ ஃபிலிம் ரோல் பண்ணிவிட்டு ஷட்டர். ஸோ ஜெர்மன் கேமராஸ்க்கான ஸ்டாண்டு. இந்த மினியேச்சர் ஸ்டாண்ட், இந்த குட்டி கேமராஸ்க்கான ஒரு ஸ்டாண்ட். பைனாகுலரில் கேமரா. பைனாகுலர்ல கேமரா. ஓகே. நம்ம பைனாகுலர் ஜூம் பண்ணிட்டு கேமரா கிளிக் பண்ணிக்கணும். ஆமாம். ஸோ ஃபிலிம் ரோல் போடுற இடம். ஓகே. ஃபிலிம் ரோல் போடுற இடம். ஸோ நீங்கள் வந்து 1000 yardsக்கு இதை ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா அந்த காலத்து ட்ரோன், புறா கழுத்தில் மாட்டி விட்டு அப்படியே அதுவே ஒரு இப்போ ஒரு ஆப்போசிட் டீம் வார் இருக்காங்க, வார் நடத்துறதுக்காக ஒரு டீம் இருக்குது அப்படின்னா, மிலிட்ரி இருக்குன்னா அந்த மிலிட்ரியை உளவு பார்க்குறதுக்காக. ஸோ இது அப்படின்னா ரோல் பண்ணிவிடுவாங்க. ரோல் பண்ணிவிட்டு புறா காலத்தில் மாட்டி விட்டுருவாங்க. அது போய் டக்கு டக்குன்னு ஃபோட்டோ வரும். ஸோ இது வந்து டைனார்னு சொல்லிட்டு ரகசிய வீடியோ கேமராக்கள். ஓ இது வீடியோ கேமரா. ஓ பேட்டரி அது? பேட்டரி கிடையாது, ஜஸ்ட் லோட் பண்ணிவிட்டு அமுக்கி விட்டிங்கன்னா அது பாட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ கேமராஸ். அதுக்கு ஸ்டாண்டு இருக்குது, அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட். புக் ரேக் ஷெல்ஃப்லலாம் வச்சுட்டு ரெக்கார்டிங் பண்ணி விட்டுறலாம் அந்த மாதிரி. ஸோ 8 mm ஃபிலிம். 8 mm ஃபிலிம். ஓகே. ஃபிலிம் கேட்ரிட்ஜ். பிராண்ட் போட்டிருக்காங்க. கேமரா தான் இருக்கும்னு நினச்சேன், பட் வீடியோவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் கேமரா இருக்கும்ல, கேமராவில் வந்து ரோல் போட்டு ஃபிலிம் பண்ணுவாங்க பழைய படங்கள்லாம். பார்க்கறதுக்கு அதே ஸ்டைலில் இருக்குது. 8 mm ஃபிலிம். வாவ், எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க. இதில் எடுத்த ஃபிலிம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிற்கிறாங்க மேலே. இதில் எடுத்த பிரிண்ட். ஓகே. இதுவும் கேமரா தான். ஓ இது ஏதோ கிட்டு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க. லோட், வியூ ஃபைண்டர். இந்த பொம்மை ட்ரெயினும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி என் மனசு சுக்குநூறாக உடச்சிடாதீங்கன்னா. இந்த பொம்மை ட்ரெயினும் ஒர்க்கிங் கண்டிஷன். அதெல்லாம் ஒர்க்கிங்லாம் இருக்குது, பேட்டரி போட்டால் ஓடும்.
இந்த வடிவேலு சார் கவுண்டமணி ஒரு படத்தில் பெட்ரோமாக்ஸ் லைட்டு அது இதுதானா? ஸோ பெட்ரோமேக்ஸ் பெட்ரோமேக்ஸ் கம்பெனி பேர் பெட்ரோமேக்ஸ். இல்லை பேபி பெட்ரோமேக்ஸ் இருக்கு. இது வந்து சின்னது, இது வந்து பேபி பெட்ரோமேக்ஸ். இந்த பேரே போட்டிருக்கு பாருங்க, கரெக்ட். பெட்ரோமேக்ஸ். அது இவங்க தமிழில் பெட்ரோமேக்ஸ்னு சொல்லி பெட்ரோமேக்ஸ். ஸோ இதெல்லாம் ஜெர்மன் லேந்தர் லைட், பழைய ஜெர்மன் லைட்டர், இங்கிலாந்து ஜெர்மனில் வந்த லைட். எவ்வளோ சேஃப் கார்டு, இந்த கிளாஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது, சேஃப்டி கார்டு. இது பார்த்தீங்களா, கழட்டி அதை தொடச்சு உள்ள போறதுக்குள்ளரையும் போதும் நான் போல இருக்கு. இல்ல ஆனா குழந்தைங்க தட்டி விட டக்குன்னு அந்த கிளாஸ் உடஞ்சிராதுல்ல. ஸோ இங்கே நிறைய கேமராஸ் இருக்கு. ஸோ இங்கே இது வந்து 360 அந்த வைட் ஆங்கிள் கேமரா சொல்லுவோம்ல. இப்போ பெனரோமா ஷாட், இந்த 180 டிகிரியில் அது வந்து பெனரோமா ஷாட் எடுத்திருக்காங்க. அது இந்த கேமராவில் எடுத்தது வந்து 200 வருஷத்தில் இவ்வளோ பெரிய சைஸாக இருந்ததை 7 இன்ச்சு கொண்டாந்துட்டாங்க. இங்கிலாண்டோட கெரோசின் ஃபேன். ஸோ பின்னாடி ஒரு கெரோசின் லேம்ப் வச்சுட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த லேம்ப் வந்து ஃபயர் ஆகும்போது ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும். ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும்போது பம்ப் ஆகி இந்த ஃபேன் சுற்றும். பட் ஹீட் வந்து கீழே தான் இருக்கும். ஹீட் வந்து கீழே இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் வந்து இப்போ நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போயிருப்பாங்கல்ல, ஊட்டி கொடைக்கானல், அங்கே போகும்போது அவங்களுக்கு அங்கே பவர் கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கெரோசின் ஃபேன், கெரோசின் ரெஃப்ரிஜிரேட்டர், கெரோசின் ரேடியோ. கெரோசின் ரேடியோன்னா தான் இருக்குது, கெரோசின் ரேடியோ. ஸோ தெர்மோகப்புலர் டெக்னாலஜியில் ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ 6 வோல்ட் எடுத்து அந்த 6 வோல்ட்டில் அந்த ரேடியோ ஒர்க் பண்ண வச்சு, இது டீ பாய்லர். ஸோ வியூ ஃபைண்டரில் பார்த்துட்டு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நிற்கிறவங்கள தரையில் தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேமரா பேர் என்ன? பெல்லோஸ் கேமரால அடுத்த சைஸ். ஆமாம். இது வந்து ஸ்டுடியோ டைப்பு. இது ஸ்டுடியோக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் நைட்ரேட் அப்ளை பண்ண கிளாஸ் கிடைக்கும். 2.5 அந்த கிளாஸ் கிடைக்கும். அந்த கிளாஸை வந்து டார்க் ரூமில் போட்டு எடுத்து வந்து இருட்டில் போய் தான் எடுக்கணும். வெளிச்சத்தில் கொண்டாந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ அது டார்க் ரூமில் போட்டு கொண்டாந்து இதுக்குன்னே ஒரு உடன் கவர் இருக்குது, க்ளோஸ்ட் கவர் இருக்குது. அது இதுக்குள்ளே கொண்டாந்து வச்சுட்டு அந்த கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கிளாஸ் உள்ளே போய் செட் ஆகிடும். சரிங்களா? அப்புறம் கிளாத் போட்டு டார்க் ரூம் மாதிரி கிளாத் போட்டுட்டு சரி ஓகே எல்லாம் ரெடினா ஒரு ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வந்துடும். திரும்ப அந்த கேசட்குள்ளே அந்த கிளாஸ் சில்வர் நைட்ரேட் ஆன 2.5 அந்த கிளாஸை வந்து திரும்ப கேசட்டில் பண்ணி கேசட்டை கொண்டு போய் டார்க் ரூமில் வச்சு டெவலப்பர்னு ஒன்று இருக்கும். எப்படின்னா கண்ணாடியில் ஒரு பிம்பம் விழுகும் போது இன்னும் அடுத்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பேப்பரில் பிரிண்ட் விழுகும். ரொம்ப டஃப் ஜாப். இது வந்து எப்படின்னா நீங்கள் ஸ்டூடியோவுக்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அப் அண்ட் டவுன். இது ஹைட் ஏற்றிக்கலாம். உயரமானவங்களாக இருந்தால் நம்ம ஹைட் ஏற்றிக்குவாங்க. ஸோ இப்போவே நம்மளால இது எடுக்க முடியுமா? அந்த கெமிக்கல் இருக்காங்க. இதை பற்றி சொல்லி கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. பழைய ஆளுங்க இருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கே வரவங்களுக்கு இதே மாதிரி கேமராஸில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் பிளான்ல இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் நீங்க சைடுல போகும்போது பாரு பயோஸ்கோப். ஆமா, அது एक्चुअली நான் பார்த்ததே இல்ல. அது பழைய படங்கள்ல வரும். இதுக்குள்ள நீங்க உங்க கேமரா வச்சுக்கோங்க, இதுல நாங்க வச்சுக்கிறோம், இது நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே. நாம இது ஓட போதா இப்ப? இது வர்க்கிங் கண்டிஷன். மேல வந்து ஒரு பிளேட்ல பாட்டு பாடும். சோ அந்த ஃபிலிம் ஓடும். உங்களுக்கு சன்லைட் வெளிச்சம் இருந்துச்சுன்னா அந்த பிக்சர் நல்லா தெரியும். ஓகே. நம்ம ஒரு லைட்டிங் கொடுப்போம் இல்ல. ஓகே. இப்ப பாருங்க உள்ள தெரியுதா? ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி டெல்லிங். See, just ஒரு ஸ்டோரி டெல்லிங். ஸோ மினி தியேட்டர் அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பாட்டு போட்டு ஸோ அந்த இதில் ஏதாவது ஒரு பாட்டை போடுவாங்க. ஸோ 5 காசு 10 காசு ரோட்லாம் அன்னைக்கு பாரு பயோஸ்கோப். இதை வந்து ஷோல்டரில் எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது ரோல் பண்ணோம்னா இது சுத்தம். மினி மூவி தியேட்டர். ஓகே. ஸோ எத்தனை பேர் பார்க்கலாம் பாருங்க அட் டைம்ல? 1 2 3 4 5 5 பேர் பார்க்கலாம் அட் டைம்ல. அண்ட் இது எல்லாமே ஒர்க் பண்ணுது. எங்களுக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஓ, இத கூட போறீங்களா? வாவ். இது பிளாஸ்டிக். செராமிக். இது பிளாஸ்டிக். இதுல வச்சிருக்கிறது அதுல வந்து செராமிக் பிளேட் தான் எல்லாம். இது வந்து எப்படின்னா ஒன் சைடு ஒரு சாங், இன்னொரு சைடு ஒரு சாங் தான் இருக்கு. அவ்வளவுதான். 2 சாங் தான். பட் இதெல்லாம் ட்ராக் கூட 1 2 3 4
5 6 7 8 ட்ராக் இருக்குது, 8 பாட்டு. ஓகே. ஸோ ஜஸ்ட் இந்த இதெல்லாம் ஒரு ரொம்ப பியூட்டி பேப்பரில் பிளேட்டு. வாவ். பிரைம் மினிஸ்டர் நேரு விசிட் அமெரிக்கா இந்த இயர் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா 1956 பேப்பர் பிளேட். ஸோ அவங்க வந்து இது ஹிந்தி டிரான்ஸ்லேஷன், இது வந்து ஹிந்தி எல்லாமே வந்து இருக்கும், இது ஹிந்தி டிரான்ஸ்லேஷன். ஸோ அவங்க நம்ம நேஷ்னல் ஆந்தம் பாடினவங்க அப்போ பிரைம் மினிஸ்டர் அவங்க போய் யூஎஸ்ல நேஷனல் ஆந்தம் பண்ணாங்க. இவங்க முகத்தை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது சுப்ரபாதம். ஓ, வெங்கடேஷ் சுப்ரபாதம். ஓகே. மனிதன் மாறிவிட்டான். ஐ திங்க் இது வந்து சிவாஜி அவங்களோட படம். கண்ணதாசன் லிரிக்ஸ். இதுல வந்து பாருங்களேன் ரெக்கார்டர். இதுல ஒரு மொத்தம் இதுல 5 ட்ராக் இருக்கு. இங்க ஒரு 5 ட்ராக், இங்கிட்ட ஒரு 5 ட்ராக். இது 1 2 3 4 அந்த மாதிரி. 1889ல எடிசன் ஃபோனோகிராஃப். இது வந்து ஒரு 8 to 9 இயர்ஸ் ஆயிருக்கு இது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கும். இட்ஸ் சிலிண்டர் கேசட், ஸ்ட்ரிங்கில் இருக்கு. 1889 கம்பியில் பாட்டு பாடும். கம்பியில் பாடுற மாதிரி நடப்பாங்க தெரியும், கம்பியில் பாடுவாங்க தெரியும். வயர் ரெக்கார்டர்னு அது பேர். ஓகே. ஸோ நான் அது வச்சுருக்கேன், பட் சர்வீஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இட்ஸ் ஒயர் ரெக்கார்டர். ஓகே. ஸோ 100 மீட்டர் ஒரு 50 மீட்டர்ஸ் ஒயர் இருக்கும், கம்பியில் பாடும். கம்பியில் டயஃப்ராம் போய் டச் ஆகும்போது அந்த கம்பியிலேயே சிலிண்டர் வேக்ஸ் ஓகே வாய்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கம்பியில் எப்படி பண்ணாங்க? ஸோ இங்கே இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வராங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கிது. ஸோ பழமை வந்து நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோன்னா, செல்ஃபோன் தான் உலகம் இல்லை. இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது, நீ செல்ஃபோனில் சொல்கிறது மட்டுமே எல்லாமே யூடியூப்பில் சொல்கிறது பார்க்க, அதெல்லாம் இல்லை. நீ அந்த காலத்தில் இன்வென்ஷன் நிறைய இருந்திருக்கு, நிறைய இன்வென்ஷனுக்கு யோசிச்சிருக்காங்க, க்ரியேட்டிவிட்டி இருந்திருக்கு. இப்போ இருக்க பசங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியே கிடையாது. ரீல்ஸ்லேயே நேரத்தை ஓட்டிடுறாங்களே, க்ரியேட்டிவிட்டியே கிடையாது. இன்னும் இப்படியே போச்சுன்னா அவ்வளோ பேருமே க்ரியேட்டிவிட்டி சுத்தமாலாம் போயிடுவாங்க. கிரியேட்டிவிட்டி அழிஞ்சிருங்கிறாரு. க்ரியேட்டிவிட்டி அழிஞ்சிரும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும், கொஞ்சம் மொபைலை விட்டு வெளில வரக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை நாங்கள் மணி மேக்கிங்காக பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு எஜுகேஷனாகவே இருக்கணும். இது வந்து 16mm எக்கி ப்ரொஜெக்டர். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வீட்டில் கட்டி வச்சுட்டு, அந்த காலத்துலலாம் ப்ரொஜெக்டர் இப்படி தான் வீட்டில் ஹோம் தேட்டர் இதுதான் ஹோம் தேட்டர். இதில் படம் போட்டு வீட்டில் பார்க்குறது. இந்த ஃபிலிம் பாருங்களேன், 16mm ஃபிலிம். இது என்னன்னு ஒரு படம். ரீல் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 ரீல் 6 ரீல் 8 ரீல் இருக்கும் ஒரு படம் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஒரு கேசட்டில், ஒரு சிடியில், ஒரு டிவிடியில், ஒரு பென்ட்ரைவில் பார்த்துட்டு போயிடும். அப்போல்லாம் வந்து ரீல்ஸ் அதிகம். ஸோ லாங் ப்ளே வந்து நிறைய பாட்டு இருக்கிறது தான் லாங் ப்ளே. ஸோ இந்த மாதிரி கேசட்ஸ் எல்லாம் ஸ்பீடு இருக்கும், ஆர்பிஎம் ஸ்பீடு சொல்லுவோம்ல. இப்போ இதெல்லாம் வந்து 75 RPM, 78 RPM, 45 RPM, 33 RPM, 16 RPM ஸ்பீட். ஓகே, புரியுது. ஸோ 78 RPM ரொம்ப ஸ்பீடாக ஓடும். ஸோ அது இதெல்லாம் 78 பிளேட். ஸோ இப்போ இந்த பிளேட் பாடும், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சவுண்டில். ஸ்பீடு ஸ்பீடை மேனுவல் பண்ணணும், இது ஆட்டோமேட்டிக்கு. இந்த பிளேட் போடுறேன். Leading the delegation that met the Prime Minister was Vice President Richard Nixon. Greetings were exchanged. The military band struck up Jana Nehru Jana speech Mana. Mr. Vice President, இதான் நேருவோட ஸ்பீச். I am deeply grateful to you for your welcome. ஜவஹர்லால் நேருவோட வாய்ஸ். இது வந்து காந்தியோட ஸ்பீச் இருக்கு. ஓகே. பட் இந்த ட்ராக் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். காந்தியோட ஸ்பீச். இது வந்து இது செப்பரேட், இது செப்பரேட்டு. இது வந்து ஸ்கூல் டேப்புன்னு சொல்லுவோம். எக்ஸ்டென்ஷன் ஸ்பீக்கர், எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்பீக்கர்ஸை க்ளோஸ் பண்ணி ஸ்கூட் கேஸ் மாதிரி கொண்டு போயிடலாம். இன்றைக்குள்ள மொபைல் ஃபோன் ஆக்ஸ் கேபிளை கனெக்ட் பண்ணி இன்புட்டாக கொடுத்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், மொபைலில் ப்ளே பண்ணி. அப்போ எவ்வளோ ஃபார்வர்டாக திங்க் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா, இப்போ தூர்தர்ஷன் இங்கே இல்லை. ஸோ ராமேஸ்வரம் தூர்தர்ஷன் இருந்துச்சு. இப்போது தூர்தர்ஷன் ராமேஸ்வரம் கட் பண்ணதுனால இப்போது டிவி சேனல் வராது. பட் டிவி இஸ் ஒர்க்கிங், இஸ் அ கலர் டிவி. இட்ஸ் அ கலர் டிவி.
ஸோ கலர் டிவி ரேடியோ கேசட் பிளேயர் 3 in 1. இது போதுமே. இட்ஸ் a கலர் டிவி. மத்திய அரசின் உதவியோடு தமிழ் பயிற்றுவிக்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டதாக பிரதமர் கூறினார். பயிற்சி பெற்ற இது வந்து டீ பாய்லர். ஸோ மேட் இன் இங்கிலாந்து இது. ஸோ இது வந்து அந்த ஃபேமிலி யார் யூஸ் பண்ணாங்களோ உங்களுக்கு இனிஷியல் ஹாட் ஸ்ப்ரிங் AMM அண்ட் பேட்டன்ட் போர்ட்டபிள் பாய்லர் MM. ஸோ இதில் தண்ணி ஊற்றிட்டு இதில் சார்கோல் போட்டு நீங்கள் கெரோசின் ஊற்றி ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டியூப் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ ஹாட் வாட்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கும் போதெல்லாம் ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிக்கலாம். டெய்லி நைட் ஹவர்ஸில் ஃபுல்லாக ஹீட்டாகவே இருக்கும். இதில் மட்டன் போட்டுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த கோலா உண்டை எல்லாம் பண்ணுறீங்களா அதுக்காக. இதெல்லாம் வந்து என்னென்னா ஹார்ஸ் பெல். இது வந்து அமெரிக்கன் கோச்சில் இருக்கும். இந்த குதிரை வண்டி கோச் இருக்குல்ல. ஸோ வழி விடணும்ல அவங்களுக்கு. இது வந்து ஃபுட்டுக்கு ஆளு கீழே இருக்கும். ஸோ அப்போ வழி விடுறதுக்கு இந்த பெல் அழுத்தினா விலகிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இவ்வளோ நேரம் பார்த்ததுல எக்ஸைட்மெண்ட் கிடையாது. இது வந்து கெரோசின் ஜென்ரேட்டட் ஒரு ரேடியோ பார்க்க போகிறோம். கெரோசின் ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இந்த ஹீட் வந்து அப்படியே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக போகுது. இது ஏன் இப்படி ஃபேன் மாதிரி கொடுத்துருக்காங்க? கூலிங். இது ஓகே ஹீட்டை ஜெனரேட் பண்ணி கூலிங் பண்றாங்க. ஸோ அப்போதான் தான் பவர் ஜெனரேட் ஆகுது. அதனால தான் இங்க இந்த இது வந்து காப்பர் என்னன்னா ஆமா தெர்மோகப்பிள் டெக்னாலஜி. ஓகே. பழமையான ஒரு ரேடியோ. இந்த டெக்னாலஜி பழசு. ரேடியோ புதுசுதான். ரேடியோ புதுசா? ஓ இந்த டெக்னாலஜி பழசு. ஓ ஓகே ஓகே ஓகே. இன்னைக்குள்ள ரேடியோவும் ஒர்க் பண்ண வைக்கலாம். இன்னைக்குள்ள கேசட் பிளே 6 வோல்ட் என்ன இருக்கோ எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கலாம். 6 வோல்ட் என்ன இருக்கும்? பட் we don't need a டார்ச் லைட் யூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு தனி மனிதனோட ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட் டு ப்ரிசர்வ் அவர் நேச்சர் அண்ட் பழமை, நம்மளோட முன்னோர்களோட வாழ்வியல் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினச்சேன். அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தான் சொல்லணும். இது ஆக்சுவலி கேபினாக பிரித்து பார்ட்டிஷனாக மியூசியம்குள்ளே போகிறோமா அந்த ஃபீலிங்காக கொடுத்துருக்கணும். மொத்தமாக ஒரு இடத்துல உங்களுக்கு ஈஸியாக பார்க்கறதுக்கு இருக்கணும். நாங்கள் இப்படி காமிச்சிட்டோம். அதனால ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ணா நீங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போது வேறு மாதிரி இருக்கலாம். ஆமாம், நாங்கள் நிறைய வந்துட்டு விட்டுருக்கோம். நாங்கள் வந்து முக்கியமான சில விஷயங்களை காமிச்சிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வந்தால் தான் அது தெரியும். மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, லோக்கல் பிக்னிக் கூட்டிகிட்டு வரீங்க, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இல்லை மதுரை, திருச்சி, ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து நீங்கள் இப்போ கொண்டு வரீங்க, பிள்ளையார்பட்டிக்கு வரீங்கன்னா பிள்ளையார்பட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த மியூசியமில் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் த டீம், கேமரா எல்லாருக்கும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.